நம்ம சத்சங்கம் அப்படின்னா, சத் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். சங்கம்னா கூடி இருத்தல். அதாவது உண்மை கூட தொடர்புல இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான உண்மை கூட தொடர்புல இருக்கிறதுக்கான தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தொடர்ந்து மாதம் மாதம் அல்லது குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த மாத சத் சங்கம் ஆன்லைன்ல நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நுட்பமான சூக்ஷ்மமான கருவிகளை கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். ஒரு கொஞ்ச நாள் அது உறுதுணை தேவைப்படும். அது மட்டும் இல்ல, நல்லா உறுதியா எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களுக்கு கூட திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியா சில தியான முறைகள் இதெல்லாமே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்டெப் நம்ம ஆழமான இன்னொரு பரிமாணத்தை உணர்றதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாமே செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த சத் சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ இதுல இது ஒரு உள்நோக்கிய பயணம். நம்ம எப்பவும் சொல்றதுதான். இப்போ வெளியில நம்ம பயணம் போறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எவ்வளவு கடந்திருக்கோம், சரியான பாதை தானான்னு பார்க்கறதுக்கு நமக்கு மைல்கற்கள் மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. உள்நோக்கிய பயணத்துல நாம எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், எந்த நிலையில நின்னுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது திரும்ப திரும்ப பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. சுவாத்தியாயம் அப்படிங்கிறது யோகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நம்ம வகுப்புல நான் அடிக்கடி சொல்றதுதான் முக்கியமான ஒரு டேக்அவே அப்படின்னா, நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கிறது மிக முக்கியமானது. நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள என்னென்னலாம் இருக்க முடியும்? நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு. எண்ணங்கள் எப்படி செயல்படுது? அதை நம்ம கவனிச்சுக்கலாம். கவனிக்கிறது முக்கியம். நம்மளுடைய உணர்ச்சிகள் மிக முக்கியமா நமக்கு அனுபவத்துல வர்றது எமோஷன்ஸ் தான். கோபம், வெறுப்பு, பொறாமை, சந்தோஷம், இதுலயே பல்வேறு விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு. மிதமான கோபம் இருக்கலாம், இல்ல ரொம்ப தீவிரமா இருக்கலாம், எப்பவுமே உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கலாம், அல்லது வந்துட்டு இறங்குற மாதிரி இருக்கலாம். இந்த உணர்வுகளை கவனிக்கணும். இந்த உணர்ச்சிகள் அல்லது எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் நாம எங்க இருக்கோம், அதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா, அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, நம்மளுடைய விழிப்புணர்வு ஹைஜாக் பண்ணப்படுதா எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்னாலேயோ அல்லது இன்டர்னல் எமோஷன்ஸ்னாலேயோ நம்மளுடைய விழிப்புணர்வு ஹைஜாக் பண்ணப்படுதா, இல்லை அதை பத்தி நம்ம கவனம் கொஞ்சம் வச்சிருக்கோமா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப பார்க்கறது முக்கியம். இந்த அதைத்தான் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாத்தியாயம்னா இது உள்நோக்கி பார்க்கறது, இன்ட்ரோஸ்பெக்ஷனை உள்நோக்கி பார்க்கறதுக்கான உதவி செய்யக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ், நூல்கள், இந்த மாதிரி அதை பத்தி ஆழமா உணர்ந்துக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அது சொல்லும். ஸோ இது நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கிற கருவிகள் கூட, வகுப்புல நம்ம கொடுத்துருக்க பல்வேறு கருவிகள் கூட அதுதான். இப்போ நம்ம ஒரு பயிற்சிகள் மட்டும் யோகா, தியானம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ காலையில் 1 மணி நேரம் அல்லது சாயந்தரம் 1 மணி நேரம் ஏதோ ஒரு யோகா, தியானம் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்துட்டு நம்ம வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கிற அதே விதமான மன செயல்பாடுகள்லையும் உணர்ச்சி வெளிப்படுத்தும் விதத்துலையும் நம்ம செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஓட்ட பாத்திரத்துல நீர் நிரப்புற மாதிரி தான். நீர் ஊத்திட்டே இருப்போம், அது எங்கேயோ லீக் ஆகி போயிட்டே இருக்கும். அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம், அந்த கருவிகளை பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு வச்சுக்க முடியுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இந்த 1 மணி நேரம் அந்த செய்யக்கூடிய அல்லது 40 50 நிமிஷம் செய்யக்கூடிய பயிற்சிகள் பண்ணோம்னா ஒரு 3 நாள் அல்லது 2 நாள் நம்ம திரும்ப பல்வேறு விதமா நம்ம இந்த டைமென்ஷனல் பார்க்கக்கூடிய தேவை இருக்கு. ஸோ அதனால அந்த நிலையில நம்ம எந்த மாதிரி அனுபவத்தை கடந்து வந்திருக்கோம், எங்க இருக்கோம், அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இந்த வகுப்பு இப்போ முடிச்சவங்க இருக்கலாம், அல்லது நீங்க எப்போ வேணாலும் முடிச்சிருக்கலாம். இது உங்க வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுது, இந்த கருவிகள் எப்படி வேலை செய்யுது, இந்த பயிற்சிகள் எப்படி வேலை செய்யுது, இது உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க பகிர்ந்துக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். யார் வேணாலும். உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் குருஜி. சதீஷ். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி, நன்றி. உங்க உங்க மைக் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் அதிகம். ஓகே. பக்கத்துல ஓகே. வச்சு. ஓகே, ஓகே. இப்போ நல்லா கேக்குதா? பெட்டர். ஓகே. ஓகே. ஆம், அதான் இது 2 விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் குருஜி. ஒன்று வந்து என்னென்னா,
ஈவன் இந்த டேயில் வந்து டயர்டாக இருந்தது, ஈவன் ஒரு தலைவலி இருந்தால் கூட இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் அது கம்மியாயிருது. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்கலாக இருக்குது, பட் ஆனால் இந்த மெடிடேஷன் இந்த ரொட்டீன் பண்ணதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுது. ஆம், அதுவே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சது இது மேலே. ஓகே, ஏதோ ஒன்று நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு, அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தது. செகண்ட், இன்னொன்று வந்து அந்த மைத்ரி பாவம் ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தீங்க. அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரிலீஸ். ஒவ்வொரு தடவை பண்ணுறப்பையும் கிளியர் சேஞ்சு தெரியும். அது பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ், ஒரு 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 ஹாப்பினஸ் வரும் அதுலேருந்து. ஸோ இது ரெண்டும் அதான் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்ஸ். ஓ, thank you. புதிதா வந்திருக்கிறவங்களுக்காக அது ஒரு தியான நுட்பம். அது பியூரிஃபிகேஷன் மெடிடேஷன் ஒன் ஆஃப் த சத் சங்கத்துல நம்ம அது செஞ்சோம். அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. ஓகே, வேற. வணக்கம் பார்த்தசாரதி. வணக்கம் பார்த்து. நான் லாஸ்ட் டைமே ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஹை பிபி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆமா. இந்த டாக்டரே சொன்னாரு, இந்த பிபி இருக்கிறவங்க வந்து நீங்க எப்படி நார்மலா இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா தான் பண்ணி பார்த்தேன் வீட்ல வந்து. அந்த 206 இருந்தது. அந்த மறுபடியும் அ பர்ட்டிகுலரா அந்த அ நம்ம யோக நித்ராலாம் பண்ணிட்டு கடைசியா நான் மறுபடியும் செக் பண்றப்ப, இட் ஹஸ் கம் டவுன் டூ ஆல்மோஸ்ட் 69 105. அது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கம்மியா இருந்தது. பட் மறுபடியும் த்ரூ அவுட் த டே போகும்போது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஐ டுக் சம் மெடிகேஷன் ஃபார் சம் டைம். இப்போ மெடிகேஷன்ல இல்ல. ஏன்னா இப்போ டேப்லெட் போட்டா இன்னும் கம்மியாயிட்டு போறது. ஸோ ஐ திங்க் ஒரு கரெக்ட்டான டைம்ல அ ஐ திங்க் ஐ கேம் இன்டூ திஸ் விச் இஸ் அ குட் திங். 2வது பாயிண்ட் வந்து இப்போ இந்த ஒரு 2, 3 மாசத்துல இன்னும் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் இருக்கிற மாரி ஒரு ஒரு ஃபீலிங். ஸோ அ திடீர்னு இந்த இந்த ஃபீலிங் அது இந்த டே டைம் ஆஃபீஸ்ல இருக்கும்போது, இந்த சில டூல்ஸ் நம்ம சொன்னது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஒன் அட் அ டைம் பண்றது. அ ஒரு வேல மட்டும் அ ஒரு வேல பார்த்தாலே மல்டி டாஸ்கிங் இல்லாம அ குழப்பிக்காம ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போறது. ஸோ, இதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் பண்ணும்போது நெறைய டைம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ, மறுபடியும் இந்த புத்தகம் படிக்கிறதெல்லாம் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். நடுவுல அதுக்கெல்லாம் டைம் இல்லாம இருந்தது. இப்போ அந்த புத்தகம் படிக்கிறது நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம். ஆம், நிச்சயமா இந்த 2 ஆஸ்பெக்டும் பார்த்தசாரதி பகிர்ந்துட்டு 2 ஆஸ்பெக்ட்டுக்கும் பின்னாடி ஒரு அடிப்படை இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து ஒரே விதமான மனநிலையில அல்லது ஒரே விதமான உணர்வு நிலையில நம்ம இருக்கும்போது, நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லது நமக்குள்ள என்ன நடக்குது? அப்படின்னு விலகி நின்னு கவனிக்கிற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்காது. நமக்கு என்ன இருக்குதோ அது மட்டும் தான் தெரியும். புறவயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஐம்புலன்கள் மூலமா வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணமா, இப்போ ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கு அப்படின்னா, ரொம்ப லைட் கிரே இருக்கு, அதாவது டார்க் கிரே இருக்குன்னா நமக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி அகவயமா பார்க்கணும்னா ரொம்ப கூர்மையான ஒரு விழிப்புணர்வு நம்ம இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு ஏதோ ஒரு விதமான எமோஷன் இருக்குது, உள்ள ஒரு டர்மாயில் இருந்துகிட்டே இருக்குதுன்னா தொடர்ந்து அதுலயே நீங்க இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்குவோம். எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை வெளிப்படுத்தவே முடியாது. நம்ம உள்ள நடக்கக்கூடிய ஒரு டர்மாயிலோ உள்ள ஒரு கொந்தளிப்போ அல்லது ஏதோ நடந்ததுன்னா அது புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த பயிற்சிகள் என்ன பண்ணும்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கான பெரிய ஒரு அளவுகோலா இருக்கும். நீங்க இப்பவே பார்க்கலாம். நீங்க காலையில ஆரம்பிக்கும்போது இருந்த மனநிலை, உணர்வு நிலைக்கும், இந்த பயிற்சி ஒரு செட் ஆஃப் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரிஃப்ரெஷிங், ஒரு புத்துணர்ச்சிக்கும், ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இது நீண்ட நாள் பண்ணணும்னு கூட இல்ல. ஒரு பயிற்சியும் இது தெரியும். அதனால தான் இப்ப பார்த்தசாரதி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறதே நமக்கு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபாவே சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கும். என்னன்னா, இப்ப இந்த குறிப்பா யோக நித்ரா இந்த தியானம் வரும்போது நீங்க இந்த பிராணாயாமம் இதெல்லாம் தயார் பண்ணி வர்றீங்க. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சீக்வென்ஷியலா தான் உருவாக்கியிருக்கோம். இப்ப இந்த பயிற்சிகள் செய்யும்போது என்ன நடக்கும்னா கம்ப்ளீட்டா உங்களோட ரெஸ்ட் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அதை நான் பத்தி முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த பிசியாலஜில
இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது பிஎன்எஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்ட் அண்ட் டைஜஷன் இந்த ப்ராசஸை தீவிரப்படுத்தக்கூடிய தன்மை. சாதாரணமா உங்களை அறியாமலேயே நான் எப்பவும் ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லயே இருப்போம். ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? தொடர்ந்து அதுலயே இருக்கிறதுனால. ஸோ இந்த வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னொரு கருவி தேவைப்படுது. அதுதான் நம்ம இந்த பயிற்சிகள். ஸோ இது கம்ப்ளீட்டா பாடியை கிளென்ஸ் பண்ணும். இன்னர் கிளென்சிங் நடக்கும். உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இதனால நடக்கக்கூடிய பலன்கள் தான் இது. நீங்க ஆன்மீக பலன்கள் எல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாம். நம்ம உடல் ரீதியா இருக்கக்கூடிய பலன்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இது நம்ம டே டு டே இது ரொம்ப தேவை இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது இப்ப பார்த்தசாரி சொன்ன இன்னொரு முக்கியமான அம்சம், நிறைய நேரம் இருக்குது. உண்மைதான். இது பல பேர் தொடர்ந்து பகிர்ந்துட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்றீங்க. எதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியும், ரொம்ப வேகமா நிறைய செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விழிப்புணர்வு ஒண்ணுலேருந்து இன்னொன்னுக்கு, இன்னொன்னுலேருந்து இன்னொன்னுக்கும் அப்படின்னு தாவிட்டே இருக்கனால, இது நீங்க இந்த கால்பந்து மாதிரி உதைபடுறதுனால, உங்க விழிப்புணர்வு இட்ஸ் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர். உங்க அவேர்னஸ் இஸ் ஸ்கேட்டர்ட், உங்க அட்டென்ஷன் இஸ் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர். நாள் முழுதும் ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, இங்க ஒண்ணுலேருந்து ஒண்ணொண்ணு தாவிட்டே இருக்குது. இப்போ ஒரு வேலை அன்பினிஷ்டு ஜாப் இருக்கு. நீங்க இன்னொன்னு இருக்கீங்க. அப்ப எப்பவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஒரு அன்பினிஷ்ட் ஜாப் இருக்கு. நீங்க வேற ஏதோ ஒண்ணு காரணத்தினால நீங்க இன்னொன்னு ஈடுபடும் போது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் பேக் ஆஃப் யுவர் மைண்ட், ஒரு நாகிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன நடக்கும்னா தேவையற்ற உங்களோட இந்த ஃபிளைட் ஆர் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் இது ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப ட்ரெயின்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா யுவர் எனர்ஜி இஸ் ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர், யுவர் எனர்ஜி இஸ் ட்ரெயின்ட் ஆல் ஓவர். ஸோ எண்ட் ஆஃப் த டேல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஒரு உணர்வு இதனால தான் உருவாகுது. அப்படி இல்லாம கிவிங் யுவர் ஃபுல்லஸ்ட் அட்டென்ஷன், 100% அட்டென்ஷன், அன்டிவைடட் அட்டென்ஷன் ஒரு விஷயத்துல கொடுத்து முழுமையா அது மட்டும்தான் அப்படின்னு நீங்க உங்க மனத்துல உருவாக்கிட்டீங்கன்னா, ஒரு அன்காம்ப்ரமைஸ் பாலிசியோட நீங்க அதை அப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைவாகவும் இருக்குது. பார்த்தா நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்குது. வேலை நிறைய செஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால அது உங்களுடைய குவாலிட்டி டைமை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செலுத்துறதுக்கான கட்டாயமா வாய்ப்பு இருக்கு. ஒண்டர்ஃபுல். நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியும். வேற வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேர் மணிமேகலை. எனக்கு நான் 1 இயரா இது பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். பண்ணிட்டு வரேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே சொல்றேன். அதாவது 2வது கட்ட பயிற்சி முடிச்சிட்ட பிறகு நான் கன்டினியூஸா காலை, மாலை 2 வேளையும் யோகா பயிற்சி, தியானம், அந்த சைதன்ய ஸ்வரூப தரிசனம். அந்த சைதன்ய ஸ்வரூப தரிசனம் தான் என்னுடைய முழு லைஃபையுமே மாத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இதுல உட்காரும்போது, தியானத்துல உட்காரும்போது மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனசு ஓடிக்கிட்டே இருந்து உட்கார விடாம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா படிப்படியா குறைஞ்சு இப்போ ஒரு காம்னஸ் வந்திருக்கு. அது போய் அப்படி அதுக்கு போறோம், உட்கார்றோம் அப்படின்னோடனே டக்குன்னு ஒரு பூனைக்குட்டி மடியில உட்காந்துக்கும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ போன உடனே இந்த ஒரு நிலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த கன்டினியூஸ் பிராக்டிஸ் தான் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன் நான். 2வது எனக்கு ஜனவரி மாசத்துல அதிகப்படியான இந்த குளிர் என் உடம்ப படுத்திடுச்சு. அது சளி ஜுரத்துல கொண்டு வந்துடுச்சு. மூச்சு பயிற்சி என்னால பண்ண முடியல. நான் அந்த டைம்ல கூட என்னால செய்ய முடியாத மூச்சு பயிற்சியை தவிர்த்துட்டு என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த தியான பயிற்சியை நான் விடவே இல்லை. ஏன்னா அது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு நான் வந்துட்டேன் நான். அந்த தியானம், அந்த மெடிடேஷன், சைதன்ய திருபுரம், யோக நித்ரா, அதுக்கு அடுத்து சைதன்ய தியானம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டில்னஸ், இது எல்லாமே செஞ்ச பிறகுதான் நான் ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் பண்ணேன். அது நாள் முழுக்க என்னவோ என் கூடவே ஒரு அமைதி என் கூடவே டிராவல் பண்ற மாதிரியே எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் நிதானமா பாக்குற அந்த மனப்பான்மை வந்திருக்கு. அடுத்தது இந்த எழுதுறது எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆயிடுச்சுங்க சார்.
முதல்ல நான் படிக்கிற ஆள், எப்பவும் படிச்சுட்டே இருக்க ஆளு. எழுதுறது கை கூடாம இருந்தது. அந்த எழுத்துல வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ் தெரியும். படிக்கும்போது மனசு முன்னெல்லாம் இப்ப இந்த 1 இயரா எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. படிக்கிறதுன்னா படிக்கிறது மட்டும்தான். எழுதுறதுன்னா எழுதுறது மட்டும். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியறதில்ல. அது ஒரு நல்ல அனுபவம். இது எல்லாமே வந்து இந்த தியான பயிற்சியால கைக்கொண்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு 1 இயருக்கு முன்னாடி இருந்த மணிமேகலை வேற, இப்ப இருக்கிற மணிமேகலை. சம்வாட் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். நிஜமா இது மூச்சு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த தியானம்ங்கிறது. அது என்னால இனிமே விட முடியாதுங்கிறது தான் நான் சொல்ல வர செய்தி. எல்லாத்தையும் விலகி இருந்து பார்க்குற மனம் கைகூடி இருக்கு. ஒரு கஷ்டம் இருந்தா கூட இதுக்கு நாம காரணம் இல்ல, ஆனா நடந்திருக்கு. ரைட், ஓகே. என்ன நடக்குது பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மனம் வந்திருக்கு. இதுதான் சார் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷமா. இது நீங்க மூச்சு மாதிரி அப்படின்னு சொல்வது கட்டாயமா அப்படிதான் நடக்கணும். அதை முழுமையா பயன்படுத்துறீங்க. உங்க எழுத்து மெருகேறி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வெண்முரசு உங்க ரிவ்யூஸ் எழுதுறீங்க, மதிப்புரையிலே தெரியுது. நான் ஃபியூ டேஸ் முன்னாடி படித்தேன் வெய்யோன் பற்றி, ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ். இந்த சளி ஜுரம் இருக்கும்போது செய்ய முடியறது இல்லைங்கிறது அது பிரச்சனை இல்லைம்மா. தட் இஸ் ஆல் ரைட். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் தான். நீங்களே பண்ண மாதிரி நம்ம ஆல்ரெடி நீங்கள் பேசுனீங்க. அந்த மாதிரி சமயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் சாத்தியமாதோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீத்திங் பிரச்சனை இருந்தால் ஒழிய மற்ற பிராணாயாம பயிற்சிகள் கட்டாயமாக பெட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னும் உங்களே சொன்ன மாதிரி, சதீஷ் ஷேர் பண்ண மாதிரி, டயர்டாக இருந்தது அல்லது உடம்பு பிரச்சனை இருந்ததுன்னா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆகும். அது சீக்கிரமாக ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் அல்லது நம்மளோட வேற ஏதோ காரணத்தினால உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அது நீங்கள் இந்த கருவிகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். தட்ஸ் ஆல் ரைட். நானும் ஒரு 2 வருஷமா பண்றேன். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சில 6 மாசங்கள் விட்டு, ஒரு 3 மாசம் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 2வது கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து கரெக்டா தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். ஸோ இதுல கவனிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணாலே நீங்க சொல்ற மாதிரி பண்ணாலே நம்மளுடைய பண்ணிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு எல்லாமே மாறின மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது நீங்க கொடுக்குற அந்த டூல்ஸும் நம்ம தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து விட்டுறோம். என்ன செய்யறோம் தெரியாம வெறும் தியானத்தை மட்டும் தினமும் பண்ணிட்டு அப்படி போயிடுற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இந்த டூல்ஸும் கரெக்டா யூஸ் பண்ணும்போதும் அதே டைம் அந்த டூல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம டூல்ஸை யூஸ் பண்றோமான்றதே நம்ம தியானம் பண்ணும்போது கரெக்டா நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதும் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் அந்த ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் வந்து தெரியுது. நம்ம தியானம் மட்டும் தினமும் பண்ணிட்டு அங்க போய் மற்ற வேலையெல்லாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த உடைஞ்சு போன பக்கெட் மாதிரி நம்ம தண்ணீர் ஒப்பரப்ப போயிட்டே இருக்குன்ற மாதிரி நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே கவனப்படுத்திட்டே வந்தேன். ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அது கொஞ்சம் அடிபட்டாலும் பண்ணாம இருந்தாலும், அதாவது ஒழுங்கா இது பண்ணாலும் இதை பிடிச்சிக்கிட்டு இது எப்படியாவது திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டாது நம்மளுக்கும் வந்துடும். ஒரு சில நேரம் முடியல, ஒரு சில நேரம் இதாகல. இருந்தாலும் இந்த தியானத்துல பிடிப்பா இருக்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல விஷயங்கள் வந்து உடம்பு மூலியமா, அதாவது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தான் தெரியுது. லைக் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுல இருந்து வெளில வர்றது, மனசு சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதுதான். ஆனா தியானத்தோட குறிக்கோள் வேற இதுவா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 2 வருஷம் கேப்ல இருந்து பார்க்கும்போது நம்ம எங்க இருந்தோம், இது வந்து உடனே நம்மளுக்கு தந்துடுறது கிடையாது. உடனே நாளைக்கே வந்துடும், இல்ல ஒரு வாரத்துல நம்ம உடனே எல்லாமே சரியாயிடும் அப்படின்றோம்.
மெதுவா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு உடம்புல. அங் இப்ப இருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கிறத பார்த்தா, ஆமா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். நம்மளால இப்போ உட்கார்ந்தா ஒரு இதுல கான்சென்ட்ரேட்டடா ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா செய்ய முடியுது. இல்ல ஒரு இடத்துல இப்போ புதுசா நம்மளால எழுதவும் உட்கார்ந்தா எழுத முடியுது. மனசு எங்கேயோ போய் அப்படியே போயிடல. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நல்லா தெரியுது. அதாவது அந்த பெரிய கேப்ல. ஸோ நன்றி குருஜி. ரொம்ப சந்தோஷம். கட்டாயமா அருண் சொன்ன மாதிரி பதஞ்சலி என்ன சொல்லுவார்னா, இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றாரு. என்னன்னா, தீர்க்க காலம், நைரந்தரியம், சத்காரம் 3 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. அதாவது தீர்க்க காலம்னா நீண்ட காலம் தொடர்ச்சியா, நைரந்தரியம் நிரந்தரம்ங்கிற வார்த்தையோட அதாவது கன்சிஸ்டண்டா தொடர்ந்து செய்யணும். சத்காரம் எப்படி செய்யணும்? முழு ஈடுபாடா, முழுமையா, உங்களுக்கு அன்டிவைடட் அட்டென்ஷனோட முழுமையா செய்யறது. இது ஒரு ரிச்சுவலா மாறக்கூடாது. ஒரு அபாயம் இருக்குது. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஒரு சடங்கு மாதிரி. ஒரு சிலர் பூஜை பண்ணுவாங்க. 1 மணி நேரம் பூஜை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பேசுவாங்க, இங்க சமையல் பத்தி பேசுவாங்க. இது நடக்கும். இது இல்ல. இது முழுசா நீங்க அது கூட மட்டுமே இருந்து செய்யக்கூடியது. தீர்க்க காலம், நைரந்தரியம், சத்காரம். அதாவது முழுமையா அது கூட இணைஞ்சு லயிச்சு செய்யக்கூடியது. நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அது செய்யும்போது உங்களுக்கே அந்த அனுபவங்கள் மூலமா அனுபவமே உங்களுக்கு கொண்டு போகும். ஒரு முறை செய்யும்போது அந்த அனுபவம் கொண்டு போகும். நீண்ட காலம் அப்படின்னா எவ்வளோ காலம் அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப மட்டும்தான் இருக்குது உண்மையில. அதானே. ஸோ இப்ப நாம செய்யறோம். அவ்வளவுதான். அது நம்ம எப்படி இருக்குது அப்படியே நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்டா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த பலன்கள் அப்படிங்கிறத வாட் எவர் த பலன் நீங்க எதுக்கு வந்திருந்தாலும் பிசிக்கலா இருந்தாலும் சரி, மென்டலா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். அது நம்ம முக்கியமான இதுக்கு தான் அப்பியாசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்பியாசம் அப்படிங்கிறது என்ன பலன் வரப்போகுது, இதனால எனக்கு என்ன வருது அப்படின்னு யோசிக்காம இடைவிடாம நம்ம தொடர்ந்து செய்யும்போது நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமான விஷயங்கள் அது கிடைக்கும். அது வேற விஷயம். ஸோ தொடர்ந்து நம்ம அது செய்யறது முக்கியமானது. அசோக் ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்க? சொல்லு. உங்க மைக் கேட்கலையே, ஆடியோ கேட்கல. உங்க மைக் ஆன்ல இருக்கு. இப்ப கேக்குது. சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ கேக்குது. சொல்லு. சார். கேக்குது. சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வகுப்புக்கு அங்க முதல்ல வெள்ளிமலைக்கு வந்தபோது நிறைய பிரச்சனைகளோட தான் வந்தேன். கேக்குதா சார்? கேக்குது. ஸோ இது மெயினான பிரச்சனையே தூக்கம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட கூட நான் கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நைட்டு தூங்கினாலே பெரிய விஷயமா இருந்தது. அங்க 3 நாள் இருந்தப்பவே எனக்கு அதே ப்ராப்ளம் தான். திரும்ப மறுபடியும் அது 3 நாள் முடிச்சுட்டு திரும்ப இங்க வந்து அது ஒரு 15 நாள் கண்டினியூவா அது காலையில மட்டும் செஞ்சு முடிஞ்சது. பயிற்சிகள் எல்லாத்தையும். அந்த 1 மணி நேரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ரெகுலரா தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். ஆனா இந்த 2 மாசத்திலேயே பரவால்ல. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. ஆ ரெகுலரா பண்ண முடியல. ஆனா பண்ற அன்னைக்கெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் ஆகுது. பண்ணாத அன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் விடுறீங்க? தொடர்ந்து செய்யுங்க. நமக்கு பழைய பேட்டர்ன் இருக்கும். ஏன்னா நம்ம உருவாக்கி வச்ச ஒரு பழக்கம் இருக்கே. அந்த பழக்கத்தினால நம்ம திரும்ப திரும்ப அதை தப்பிச்சுக்கிறதுக்கு மனசு எப்பவுமே ஒரு ட்ரிக் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதனால உடனே அது செய்யணும். அதாவது தியானத்துல அல்லது மற்ற பயிற்சி உட்காரும்போது உடனே உட்கார்ந்து என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு யோசிச்சு வைக்கும். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிகள் செய்யும்போது மனத்தினுடைய கட்டுப்பாடுல இருந்து நீங்க விலக ஆரம்பிப்பீங்க. இது பிடிக்காது. இது அரசியல்வாதி மாதிரி. அவங்களுக்கு பவர் இல்லாம போச்சு அப்படின்னா விடமாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி மனம் எதோ ட்ரிக் எல்லாம் உருவாக்கும். உங்க கவனத்தை நீங்க அதுல விட்டுறக்கூடாது. அதுல இழந்துடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வாட் இது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. நம்மளுடைய உடல் பிரச்சனைகளை தீர்க்குதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா
அதுக்கப்புறம் நீங்க தட் இஸ் யுவர் சாய்ஸ். தென் மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதே சமயம் சாபம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த சாய்ஸ் நீங்க எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட டைரக்ஷன் மாறப்போகுது. ஸோ எக்ஸசைஸ் த சாய்ஸ். அது பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருக்கா? அல்லது நீங்க யாராவது ஷேர் பண்ணாலும் பண்ணுங்க. பார்வேந்தன். கோ ஹெட். குருஜி, நான் 2 விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து இந்த தியானத்தை கண்டினியூஸா பண்ணும்போது பாடியோட சென்சேஷன் வந்து ட்ரிபிள் தி டைம் கண்டினியூஸா பண்ண என்னால உட்கார்ந்த உடனே எந்த இடத்துல வேணாலும் ஃபோக்கஸ் பாடியோட அந்த எஸ்பெஷலி ஹீட் சென்சேஷன் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அங்க உடனே அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது மெயினா. இன்னொன்னு ஜென்ரலா இந்த யோகால இருக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒண்ணுங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நார்மலா அந்த வேர்ல்டு வந்து நுகர்வை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம நம்மளை விலகி பார்க்கும்போது நம்ம ஒரு சடன் ஸ்டேஜ்ல நம்ம தனித்து விடப்படுற மாதிரி இருக்கிறோம் இன் ஜென்ரலா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது அந்த அப்பியாசாங்கிற வேலையும் வைராகியத்தையும் ரெண்டையும் நினைச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னோட பலனோ இதோ எங்க முடியுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒண்ணு. இன்னொன்னு கேள்வியா நான் கேட்க வேண்டியது வந்து, நீங்க இந்த சாட்சியா நின்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு என்ன நடக்குது? சம்டைம்ஸ் நம்ம எமோஷனல் ஆகுறோம். ஏதோ ஒண்ணு. அப்ப நான் ஃபேஸ் பண்றது என்னன்னா, நாம அந்த விஷயத்த வந்து எப்பவுமே அந்த சாட்சியா பார்க்கறதையும் நம்ம விஷுவலா தான் நம்ம நெனச்சுக்குவோம். அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ஆகுதுன்னா, நான் ஏதோ ஒரு மைண்ட்ல சேட்டிங் ஓடிட்டு இருக்குன்னா, எனக்கு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, நான் விஷுவலா பார்த்துக்கிட்டு இருக்கிற நானும் அந்த சேட்டிங்கோட திரும்ப போயிடுறதா நான் ஃபீல் பண்றேன். அது ஜென்ரலா நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஏன்னா நம்ம விசுவலைசேஷனுக்கே நம்ம பழகி இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில. புரியுது. ஓகே. ஓகே. இந்த முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய சென்சிட்டிவிட்டி அதிகரிச்சிருக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். அது நீங்க முதல் நாள் பண்ணும்போது யோக நித்ராவுக்கு ஒரு குறிப்பா நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். முழங்கால் கணுக்கால்னா எங்க இருக்குது என்னமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி சென்சேஷன் என்னன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருந்திருக்கலாம். தொடர்ந்து நீங்க ஒரு ஃபியூ டேஸ் நீங்க பண்ணும்போதே அது உங்களுடைய சென்சிட்டிவிட்டி கூர்மையாகிறது, அதை புரிஞ்சுக்கிற உணர்ற தன்மை கூர்மையாகிறது நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க இது இயல்பா வந்திருக்கும். சும்மா கண் மூடி படுத்தா அப்படின்னா நம்ம எங்க வேணுமாலும் கவனத்தை கொண்டு போக முடியுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கலாம். தொடர்ந்து வரும். இது தொடர்ந்து பயிற்சினால ஆட்டோமேட்டிக்கா இது நம்ம அது இடத்துக்கு வந்துருவோம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? உங்களுடைய கவனத்தை எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதிக்கு எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் வச்சுக்கிறது தான் கான்சென்ட்ரேஷன். அதுதான் டிக்ஷனரியோட டெஃபினிஷனே அதுதான். உங்களோட அட்டென்ஷனை நீங்க எவ்வளவு நேரம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நேரம். ஸோ இது ஒரு பயிற்சி. இது ஒரு பிரத்யாகார தாரண பயிற்சி. இது செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது மட்டும் இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு கூர்மையா நீங்க கவனிக்க அது ஒரு ஒரு தியானம்ங்கிறது இயல்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இது இருக்கு. இதுல யோக பயிற்சிகள் செய்யும்போது நம்ம வந்து மற்றவங்களிலிருந்து விலகி இருக்கிறோமோ, ஒரு தனித்து இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு இல்லை. இது நீங்க வேற ஏதோ பண்றது நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இயங்குற தளம் கிரகஸ்த வாழ்க்கை தான். அந்த குடும்ப வாழ்க்கையில, தொழில் வாழ்க்கையில நீங்க எப்படி பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்கானது தான் இந்த பயிற்சி. இப்ப நம்ம யாரோ ஒருத்தங்க ஜிம்முக்கு போறாங்க. இப்ப ஜிம்முக்கு போறவங்க டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருக்குங்க. அவங்க வந்து நான் தனித்து விடப்பட்டிருக்கேன், நிறைய பேர் ஜிம்முக்கு போகல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா? என்னைக்காவது நினைக்க மாட்டாங்க. எந்த இதுலயும் நினைக்கிறது இல்லை இல்லையா? அப்படி ஏதாவது நினைக்கிறாங்களா? ஜிம் போற ஆட்கள் ஒண்ணும் கிடையாது. ரெகுலரா சினிமா போறவங்க அல்லது டாஸ்மாக் ரெகுலரா போயிட்டு இருக்கிற ஆட்கள் நாம தனித்து விடப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அது இல்லை. இது நம்ம மனத்துல உருவாக்கிக்கிற ஒரு கற்பனை தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்க ஏதோ ஒரு குளோரிபிகேஷன் கோட்டிங் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இது சாமான்யமா இந்த மாதிரி வெகுஜனத்து கூட மெஜாரிட்டி கூட சேர்ந்தீங்கன்னா, மெஜாரிட்டி என்ன பண்ணுமோ அது பின்னாடிதான் நம்ம போயிட்டு இருப்போம். மெஜாரிட்டிக்கு எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் இருக்காது. இது உங்களுக்கு அனுபவத்திலே தெரியும். ஒரு கூட்டத்துல புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ் மலராது. இண்டிவிஜுவலுக்குள்ளதான் மலரும். அது கிளியரா இருக்கா? இண்டிவிஜுவலுக்குள்ளதான் எப்பவுமே புத்திசாலித்தனம்ங்கிறது மலரும், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மலரும், அவங்களோட வாழ்க்கை இருக்கும்.
ஒரு இண்டிவிஜுவல்னாலுக்குள்ள வர்ற ஐடியா தான் ஒரு சமூகத்தை வழி நடத்தும். மற்றவங்க எல்லாம் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அது அப்போ எப்பவுமே அப்படிதான். உலகத்துல வாழ்க்கை வரலாற்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்படிதான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கருவிகள், இந்த பயிற்சிகள்லாம் நீங்க இன்னொருத்தரை வேறுபடுத்தி காட்ட பெட்டர் தேன் யூ அப்படின்னு இல்லை. இது ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானது. இதான் நம்ம சொன்னோம். அந்தரங்கமானது இது உங்களுக்கானது. இது நீங்க நானே எப்பவுமே சொல்றது உண்டு. என்னுடைய வகுப்புலயே இப்போ என்னோட மனைவிக்கோ இல்ல குழந்தைக்கோ என்னோட பொண்ணுக்கோ நான் ஏதாவது சொல்லி தரணும்னா அவங்க வகுப்புல வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் நான் யோகா டீச்சர், அந்த இடத்துல தியான டீச்சரா இருப்பேன். எல்லா சமயத்திலும் கிடையாது. ஓகே, அந்த சமயத்துல நாம என்ன பண்ணணுமோ அந்த வேலை தான் பண்ணணும். ஸோ இது நம்ம கொஞ்சம் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இதையே எப்போ ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காகவோ இன்னொருத்தர் விட நம்ம பெட்டரா இருக்கோம் அப்படின்றதுக்காகவோ நீங்க எந்த காலத்திலையும் அதைய சூழ்நிலை சமூக சூழலை அதை பயன்படுத்தக்கூடாது. அது ஒண்ணுமே இன்னொருத்தருக்கு ஒரு அவர்ஷன் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ வெளியே இருக்கிறவங்களுக்கோ அது இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தின் மேல ஒரு விளக்கம் உருவாக்குற விதமா நம்ம நடந்துருவோம். நம்ம அறியாம அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. இது எல்லாருக்கும் இது நடக்கும். கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துங்க. ரைட். இப்போ கேள்வி அப்படிங்கிறது இப்போ விலகி நின்று பார்க்கறதுக்குன்னு முயற்சி செய்யும் போது என்னை அறியாம நான் அதுல போய் கலந்துடுறேன். அது புரியுது இல்லையா? அதுதான் கேள்வி இல்லையா? அதை எப்படி அது இது மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. இது அவ்வளவு சுலபமா நடக்கிற விஷயம் இல்ல. இப்ப நாம மிக்ஸ் ஆயிடுறேன்னு அளவுக்கு புரியுதுன்னு அது முதல் படி. நான் விலகி நிற்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு. விலகி நிற்கிறதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா கலந்துடுறேன் அப்படிங்கிறது. எஸ். இப்போ நம்ம சொரூப தியானம் அட்வான்ஸ் மெடிடேஷன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நீங்க தியானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த பக்குவம் இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். விலகி இருக்கிறது சில தருணங்கள்ல உங்களுக்கு ரொம்ப தீவிரமா ஆர்வமான ஒரு எண்ணங்களோ அதுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வுகளோ வரும்போது உங்களே அறியாம அதுல மிக்ஸ் ஆகி நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உடனே திரும்ப அதுக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கோம், அதுல இருந்து விலகி வரக்கான பயிற்சி. இது தொடர்ந்து பயிற்சி பண்ண அந்த இடைவெளி இப்ப ஒட்டி இருக்குது. கொஞ்சம் சின்ன இடைவெளி உருவாகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன இடைவெளி வரும், இன்னும் கொஞ்சம் பெரிய இடைவெளி உருவாகும். இப்போ நீங்க இந்த கொஞ்சம் இடைவெளி எக்ஸ்பிளிசிட்டா வர இது நீங்க கவனிச்சு பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டார்ட் த ப்ராக்டிசஸ். அது தொடர்ந்து அதை கவனிச்சுட்டே இருங்க. வில் சி நெக்ஸ்ட் சத்சங்கத்தில் அதை பத்தி பார்ப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே, சரி. வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் அது பேசணும்னாலும் சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இந்த சொரூப தியானம்லாம் கோயம்புத்தூர்ல ஐயா இப்ப எடுக்கலாம் கேட்டுட்டு இருக்கேன் ஐயா கிட்ட. அவன் தொடர்ந்து ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் இந்த வருஷம் டெஃபினட்டா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஓகே, சொல்லுங்க கோகிலா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் பையனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகுதுங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நன்றி சொல்லணும்னு நானும் நிறைய நாள் ட்ரை பண்ணேன். சரி கொஞ்ச நாள் டைம் எடுத்து எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அவனும் அவனுடைய டோனை மாத்திக்கிட்டான், நானும் என்னோட இதை மாத்திக்கிட்டாங்க மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லலாம். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னோட ட்ரேடிங் இதுல கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். இப்போ கொஞ்சம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அமைதியா எதையும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்திருக்கு எனக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் பேசணுமா? எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் ராஜா. நல்லா ராஜா. நிறைய பேர் இந்த போலீஸ் எல்லாம் அங்க சேர்த்துட்டோம் சார். பெரும்பாலான வாழ்க்கையில திசை திருப்பலா இருக்கு உங்களுடைய இந்த யோக பயிற்சி முறைகள், தியானமும். நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட அனுப்பிவிட்டுருக்கேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆமா சார்கிட்ட பேசியிருப்பாங்க பர்சனலா கூட. அவங்கெல்லாம் சண்முகன் சொல்லி ஒருத்தர், அவர் இன்னைக்கு அட்டன் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவருடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு சார். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன கண்டினியூவா பண்றதுல அது ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரும் திசை திருப்பலா நம்ம வெள்ளிமலை இருந்திருக்குது. சாரு
தினமும் அந்த குரு பேரை சொல்றாங்க. வீட்லயும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாங்க, உங்ககிட்ட பர்சனலா பேசணும் போகணும்னுட்டு. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் தியானத்துக்குன்னு சப்போர்ட்டிவான ஒரு நாள் இது. மகாசிவராத்திரி. யோக பயிற்சி செய்யறவங்க இந்த நாள் நல்லா பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அம்சம், வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம பின்னாடி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பத்தி உங்க கூட பகிர்ந்துக்கலாம், ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அது தொடர்ந்து ஒரு தியானம் நம்ம ஒன்று செய்யலாம். ஆம், இந்த ட்ரெடிஷன்ல இதுல முக்கியமா இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு பொருள் பிரபஞ்சம், அதாவது மெட்டீரியலான பொருளாக இருக்கக்கூடிய உலகம், பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். இன்னொன்னு சப்த பிரபஞ்சம், சொல் பிரபஞ்சம், சொல்லுலகம், பொருள் உலகம் அப்படின்னு 2 விதமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்லயே அப்படிதான் இருக்கு. இது அது ஒரு உருவகம் இல்லை, இது ஒரு விளக்கறதுக்கான பயிற்சி இல்லை, ஆக்சுவலாவே அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய இந்த சைவ சித்தாந்தம், காஷ்மீர சைவம், இந்த இந்த பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய மரபனுடைய உண்மை விளக்கத்தை இப்படிதான் சொல்றாங்க. அதாவது பொருளா பிசிக்கலா எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வேர்ல்டு கூட அதே சைமல்டேனியஸா அதுக்கான ஒரு சப்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் இருக்குது. நாதம் அப்படின்னு ஒரு தத்துவம். நாதம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த உலகம் உருவாகிறதுக்கான முதல் தத்துவமா நாத தத்துவத்தை சொல்லுவாங்க. நீங்க திருப்புகழ்ல இது படிச்சிருப்பீங்க, நாத பிந்துக்கள் ஆதி நமோ நம அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நாதம் அப்படிங்கிறது சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் அப்படின்னா எது வார்த்தைகளால் விளக்க முடியாதோ, எது மனத்தால் உணர முடியாதோ, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மூலத்தன்மையை சிவம் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறாங்க. இது மனத்துக்கும் புத்திக்கும் எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த தன்மை இந்த பயன்பாட்டுக்கு வரும்போது இதைய சொரூப லட்சணம் அல்லது தடத்த லட்சணம் 2 விதமா பிரிப்பாங்க. சொரூப லட்சணம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்க முடியாத இருக்கக்கூடிய தன் இயல்பா, அதனுடைய இயல்பா இருக்கக்கூடிய தன்மை தான் சொரூபம் அப்படின்னு சொல்லுவோம். தடுத்த லட்சணம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்ல உணரக்கூடிய தன்மைக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தடுத்த லட்சணம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை நம்ம தத்துவ அடிப்படையில புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது, அதுக்கு நம்பிக்கை அல்லது இது வேற ஏதோ ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தேவைங்கிறது இல்லை. நம்ம அனுபவத்துல இதை எப்படி கொண்டு வருது அதை பத்தி பார்க்கலாம். நாதம் அப்படின்னா சப்தம் அப்படின்னு அர்த்தம். நாதம்னா சப்தம் அப்படிங்கிறது அர்த்தம். இது இந்த தன்மையிலிருந்து பிந்து அப்படிங்கிற அதனுடைய சக்தி வெளிப்பாடா, அதாவது ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், அதனுடைய எனர்ஜி, இப்படி புரிஞ்சுக்கங்க. கான்சியஸ்னஸ் அதனுடைய எனர்ஜி, அது நம்ம சொல்லியிருக்கோம் வகுப்புலயே. விழிப்புணர்வு எங்க போதோ சக்தி பின்தொடர்ந்து, நம்ம அனுபவத்துல அது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்திலிருந்து இது ஒரு வெளிப்பாடா வாக்கு அப்படிங்கிற ஒரு அம்சம் உருவாகுது. வாக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மொழி, வார்த்தைகள், இந்த சப்தம். இது 2 விதமா நம்ம இது சொல்லலாம். ஓசை அப்படிங்கிறது ஒண்ணு, ஒலி அப்படிங்கிறது இன்னொன்று. ஓசை அப்படிங்கிறது இப்ப கடல் ஓசை, காற்றோசை, வேற இந்த மரங்களுடைய செய்யற ஓசை, இது எல்லாமே பொருள் இல்லாத தன்மை இருக்கிற ஓசை அப்படின்னு சொல்லுவோம். ஒலி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பொருள் தரக்கூடிய விஷயத்த ஒலின்னு சொல்லுவோம். இப்போ மொழி அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகளா உருவாகக்கூடியது. இந்த மொழி எல்லாமே ஒலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த வாக்குகள் 4 விதமா சொல்றாங்க. நம்ம இதை எப்படி தோற்ற முறை எப்படி இருக்கோ அதை நான் முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்திலிருந்து நம்ம எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். முதல் நிலைய சூக்குமை வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர அப்படின்னு சொல்லுவோம். பரனா மேலான வாக்கு அல்லது சூக்குமை வாக்கு, மோஸ்ட் சட்டிலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாக்கு. இப்ப இது எங்க எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பொருள் இப்ப நம்ம அனுபவத்திலிருந்து போவோம். இப்ப இந்த உடல் உருவாயிருக்குது, இந்த உடலுக்குள்ள கான்சியஸ்னஸ் இன்னொன்னு இருக்குது. இதுதான் இந்த எல்லா தத்துவ மரபுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விவாதம் அல்லது அதனுடைய புரிஞ்சுக்கிற தன்மை இதுதான். அதாவது பொருள் இருக்கு,
மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஸ்தூலமா உருவாயிருக்குது. அதுக்குள்ள பிரக்ஞை இன்னொன்னு எப்படி வந்தது? இது சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய பிரக்ஞை. பொருள் இல்ல. ஆனா அது சூக்ஷ்மை. இதுதான் நம்ம சாங்கிய மரபுல, யோக மரபுல இது புருஷன், பிரகிருதி இந்த 2 அம்சங்களா சொல்றோம். சரி. இந்த உடலுக்குள்ள இந்த பிரக்ஞை அப்படிங்கிறது இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ இந்த உடலுக்குள்ள பொருத்தக்கூடிய பசை மாதிரி இந்த வாக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை தத்துவம் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மூலாதாரத்துல ஒரு விதை மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையா சூக்குமை அப்படிங்கிற தன்மை இருக்குது. சூக்குமைனா வாக்கு, சூக்கும வாக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது இது வெளிப்படல, இதுக்கு எந்த அதிர்வும் இல்லை, இது எந்த விதத்திலையும் இல்லை. அது ஒரு பொட்டன்ஷியலா, அதாவது வலிமை தன்னுகத்தை பொருத்தி இருக்கக்கூடிய, தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விதை மாதிரி அங்க இருக்குது. அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்தா எல்லாமே உருவாகுது. ஆனா அது ஸ்தூலமா வெளிப்படாம அங்க இருக்கு. இது சூக்குமை. கொஞ்சம் அது வெளிப்படும் போது அது விருத்தியாக, அது விரிவடைஞ்சு, விருத்தி அடைகிறது அப்படின்னா விரிவடைந்து அது பைசந்தி அப்படிங்கிற ஒரு வாக்கா மாறுது. இது எங்க வருது அப்படின்னா தொப்புள் பகுதிக்கு, தொப்புள் பகுதி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கு. தொப்புள் பகுதியில உருவாகுது. இந்த இடத்துல இது என்ன நடக்குது அப்படின்னா, இது இங்க வைப்ரண்ட், இது வைப்ரேஷன்ஸ் உருவாகுது, அதிர்வுகள் உருவாகுது. இப்ப எங்கெல்லாம் ஒரு சப்தம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு அதிர்வு இருக்குது. அது தெரியும் இல்லையா? எங்க சப்தம் இருந்தாலும் ஒரு அதிர்வு இருக்குது. விஞ்ஞானமே அது தெளிவா சொல்லுது. சப்தங்கிறது ஒரு விதமான அதிர்வுகள் தான். காற்றினுடைய அதிர்வுகள் வர்றதும் இந்த சப்தம். இந்த பகுதியில இந்த லைசந்தி வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உணர்வுகள் பிரிஞ்சு தோன்றல. அது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தின தெரியாது. ஒரு எண்ணமாவோ அல்லது பொருளாவோ அங்க தெரியாது அது. ஆனா சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம் ஹேப்பனிங் அங்க ஒரு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணமா ரொம்ப அழகான ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. மயில் முட்டையில இருக்கக்கூடிய திரவத்துல எல்லா வண்ணங்களும் இருக்குது. ஆனா அது முட்டையை அதோட நீரை பார்த்தீங்கன்னா அந்த வண்ணங்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அந்த மாதிரி எல்லா வண்ணங்கள் மயில் முட்டையில மயிலுடைய வண்ணங்கள் எல்லாமே உள்ளே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மயில் முட்டையில் இருக்கக்கூடிய திரவம் மாதிரி அந்த அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்குது. இந்த காஷ்மீர சைவத்துல இந்த அதிர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஸ்பந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு அந்த வார்த்தையை ஸ்பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில அது இங்க இருக்குது. இங்கிருந்து இன்னும் விரிஞ்சு நெஞ்சுக்குழி பகுதிக்கு வருது. இந்த பகுதியில என்ன நடக்கும்னா, வாக்குங்கிறது மத்தியமை வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிடில், மத்தியமை வாக்கு. இது வாக்குங்கிறது வார்த்தையா ஸ்தூலமா வெளிப்படல. ஆனா இந்த இடத்துல எப்படின்னா, வார்த்தைகளா அர்த்தத்தோட பிரிஞ்சு தோன்றுது. இதுதான் சவிகல்ப வாக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த முன்னாடி இருந்தது நிர்விகல்பம், அதாவது விகல்பமற்ற, வேறுபாடு இல்லாம தெரியாது, ஏதோ சம்திங் ஹேப்பனிங் அப்படிங்கிறதான் தெரியுமே தவிர, இந்த இடத்துல அதாவது நெஞ்சுக்குழி பகுதியில் வர அந்த மத்தியமை வாக்குங்கும் போது எண்ணங்களா உருவாகுது. ஸோ இந்த இடத்துலதான் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது, இப்ப நம்ம உடம்புடைய அந்த கரணங்கள் மனத்தில் கொடுக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், இந்த தத்துவங்கள் பத்தி எல்லாம் நம்ம வகுப்புல கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம். இங்கதான் அது மிக்ஸ்அப் ஆகுது. இந்த இடத்துல எண்ணங்களா உருவாகுது. இப்போ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றோமே, அந்த மாதிரி இருக்கிறது. இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் இங்கதான் ஆரம்பிக்குது, இந்த பகுதியில ஆரம்பிக்கும். இது உங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குதோ, கண்டிஷனிங் எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து அதை தாண்டி அது மாதிரி இது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. முதல்ல அது உணர்வு, அது அதிர்வா இருக்குது. அங்கிருந்து ஒரு எண்ணமா மேல வருது. இங்கிருந்து இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது, இந்த மத்தியமை வாக்கு அப்படிங்கிறது, இந்த பிராணன் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்த பகுதியில் இருக்கிறது பிராணவாயு, இந்த பகுதியில் இருக்கிறது சமான வாயு. இந்த சமான வாயுடைய தாக்கத்திலோட அதோட கூட்டு சேர்ந்து இந்த தொப்புள் பகுதியில அது நமக்கு பைசந்தி வாக்கா இருக்குது. அதனுடைய செயலால மேல வருது. அது உந்தி தள்ளப்பட்டு அது ஒரு எண்ணங்களா பிரியுது, மனத்தோடு சேர்ந்து எண்ணங்களா மாறுது. இந்த எண்ணங்கள் பிரிச்சு உணரக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. மனசுக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் இருக்குது. பிரிச்சு நம்ம தெரியும், நமக்கு அது அனுபவத்துல நமக்கு தெரியும். ஸோ இங்கிருந்து பிராணவாயுவோட செயல்பாட்டின் மூலமா மேல உழுந்தி தள்ளப்பட்டு இந்த தொண்டைக்குழி பகுதிக்கு வருது. இந்த பகுதியில வைகரி வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். வைகரினா
இது ஸ்தூலமான வைகரி, சூக்ஷ்மமான வைகரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பகுதியில இந்த நம்ம பேசுறது, நம்ம அந்த வாக்குகள் தெளிவா பிரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அல்லது நமக்கும் கேட்கக்கூடிய ஒரு சப்தமா இது வெளியாகுது. சூக்குமை வாக்குன்னா நமக்குள்ள மட்டுமே நம்ம பேசிக்கிறது, மெதுவா பேசிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி விஷயத்த நமக்குள்ள மட்டுமே இருக்கு சூக்குமை வாக்கு. இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக வைகரி அப்படிங்கிற ஸ்தூல வைகரின்னு மட்டும் நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே, அதாவது இந்த தொண்டை பகுதிங்கிறது உதான பிராணாவோட செயல்பாடு. இந்த உதான பிராணாவினால வெளிவந்து நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த பஞ்சபுத்திர பிராணாயாம சொல்லும் போதே சொல்லியிருப்போம். உதான பிராணாங்கிறது நம்மளுடைய கம்யூனிகேஷன் செயல்படுறது முக்கியமானதா இருக்குது, பேச்சுக்கு முக்கியமானதா இருக்குது. இந்த உதான பிராணனால இது செயல்படுத்தப்பட்டு இந்த எண்ணங்களா இருந்தது வார்த்தைகளா வெளியில வருது. இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற வார்த்தைகளா இது மாறுது. முதல்ல சூக்குமை, அதுக்கப்புறம் பைசந்தி, அதுக்கப்புறம் நெஞ்சுக்குழி பகுதியில பிரிஞ்சு தோன்றக்கூடிய இந்த மத்தியமை வாக்கு, அதுக்கப்புறம் இங்க வைகரி வாக்கு தொண்டைக்குழியிலிருந்து வெளியில வர மாதிரி வைக்குவாங்க. இப்போ இந்த வாக்கு அப்படிங்கிறது எப்படி எண்ணம் உணர்வு அப்படிங்கிற ஒரு பேரலல் ட்ராக் இருக்குதோ அதே மாதிரி வாக்கு அப்படிங்கிறது ஒரு பேரலல் ட்ராக். ரெண்டு வழியா நீங்க தியான நிலைக்கு போகலாம். ஒண்ணு, இப்ப நம்ம பல இந்த இந்த நிலையை எல்லாமே பல விதமா நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த சப்தங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தியான நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு. இது கம்ப்ளீட்டா இது நாத யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த நம்ம யோக நித்ரா பயிற்சியில ரெக்கார்டட் ப்ராக்டிசஸ் இருக்கும்போது நம்ம போட்டிருக்கல கடைசி பகுதியில இந்த நாத யோகம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பயன்படுத்தியிருப்போம். சில பீட்ஸ் மூலமா, சில குறிப்பிட்ட சப்தங்களை பயன்படுத்தும் மூலமா நீங்க உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லை, மனம் அந்த அளவுக்கு அதோடைய இதுல இருக்கு, செயல்பாட்டுல இருக்கு, விழிப்புணர்வு அப்படி சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த சப்தங்கள் கூட இருந்தீங்கனாலே இயல்பாவே நேச்சுரலா செட்டில் ஆகுது. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இசை ஏதோ ஒன்று கேட்குறீங்க. இப்போ ஒரு சோகமான இசை கேட்டீங்க அப்படின்னா இயல்பாவே நீங்க என்ன மனநிலைக்கு போறீங்க? சோகமான மனநிலைக்கு அது இயல்பாவே ஒரு அதே ஒரு உற்சாகமான மனநிலை, ஒரு துள்ளலான ஒரு இசை கேட்கும்போது இயல்பாவே அப்படி போகுது. ஸோ இந்த சப்தத்துக்கும் நம்ம உணர்வுக்கும் பெரிய தொடர்பு இருக்குதுன்னு நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதையவே பயன்படுத்தி ஒரு தியான நிலை கொண்டு போற ப்ராசஸ் எல்லாமே உண்டு. அது சில வகுப்புகளை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் கூட நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போகலாம். முதல்ல நம்ம தெரியுது நமக்கு வெளியில கொடுக்கக்கூடிய ஸ்தூல வைகரி, அதாவது வெளிப்படையா நம்ம பேசக்கூடிய, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஸ்தூல வைகரி மூலமா தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அது மூலமா தான் நான் வெளிப்படுத்துறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லல, எனக்கு மட்டும் நான் சொல்லிக்கணும் அப்படின்னா கூட, அல்லது எனக்கு மட்டும் மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம், அல்லது வாய் விட்டு படிச்சாகணுங்கிற குழந்தைகளுக்கு இருக்கு அந்த தேவையில வாயில முன்னு பேசுவோம், அது இருக்கு, அது சூட்சும வைகரி அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கதான் நிகழுது. இன்னும் கொஞ்சம் ஆழமா போச்சுன்னா நான் வார்த்தையில வெளிப்படுத்தல, ஆனா மனசுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த இன்டர்னல் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் டயலாக் தான். அது மென்டல் ஆர்குமெண்ட். இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். மென்டல் ஆர்குமெண்ட் இது நடக்கிறது இங்கதான், இந்த மத்தியமை வாக்குல தான் நடக்குது, இந்த பகுதியில் நடக்குது. நீ இந்த பகுதியை பார்க்கும்போது உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிராணவாயுங்கிற செயல்படுற பகுதி இது. பிராணவாயுக்கும் உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிராணவாயு செயல்படுத்துறது மூலமா நம்ம நிறைய பேருக்கு இது என்கிட்ட கூட பகிர்ந்துருக்காங்க. இந்த ஒரே ஓட்டம் இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சி பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு செட்டில் ஆகி நிதானம் ஆயிடுது அப்படிங்கிறத பத்தி பலமுறை சொல்லியிருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிராணாயாமா செய்யறப்போ, இந்த பயிற்சிகள் செய்யும்போது இது ஒரு சீரான நிலையில் வர்றதுனால இந்த மத்திய வாக்குங்கிறது கொஞ்சம் சீராகுது, அந்த தாட் ப்ராசஸும் கொஞ்சம் சீராகுது. உள்ள இந்த இன்டர்னல் டயலாக் இருக்குது, கம்ப்ளீட்டா போகல, இருக்குது. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதை கீழே கொண்டு போக முடியுதுன்னா, விழிப்புணர்வா நம்மளுடைய கவனத்தை கீழே கொண்டு போக முடியுதுன்னா வெறும் அதிர்வு நிலையில் மட்டும் இருக்கும். சம் வைப்ரேஷன்ஸ், அது அதிர்வுகள், அந்த சப்தங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்குது, ஆனா வார்த்தையா மாறல. இது உங்களுக்கு தீவிரமான உணர்வு நிலையில அல்லது வேற ஏதோ தருணங்கள் இருக்கும்போது இது நீங்க நோட்டீஸ் பண்ணிருவீங்க. சம்திங் இஸ் அன்பிளசண்டா இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது, ஆனா வார்த்தையே தெரியல, அது என்னமா வெளிப்படல, ஆனா சம்திங் இஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது இங்க அந்த தோன்றி இருக்கு, ஆனா அது இன்னும் வெளிப்படல. தோன்றி இருக்கிற நிலையில் இருக்கக்கூடியதான் இந்த பைசந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா நம்ம கொண்டு போக முடியும்னா
மூலாதாரத்தை நோக்கி நம்ம போக முடியும். வெறுமனே அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அடங்கி ஒரு பொட்டன்ஷியல் வித மாதிரி அந்த இடத்துக்கு நம்மளுடைய அனுபவத்தை, அந்த தன்மையை இந்த ரூட்ல நம்ம அது கொண்டு போக முடியும். எப்போ நீங்க இந்த வாக்குகள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து விலகி நீங்க நிக்கிறீங்க, இது கம்ப்ளீட் ஃப்ரீடம், முழுமையான லிபரேஷன் அப்படின்னு இது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த இந்த நாதம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான், இந்த ரூட்ல போறதுக்காக தான் பல்வேறு விதமான மந்த்ராக்களை பயன்படுத்தினாங்க. மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நாதத்திலேயே சப்த ரூபமா இருக்கக்கூடிய விஷயத்த சப்த பிரபஞ்சத்துக்கு இப்படி சொல்லுவாங்க. மந்திரம், பதம், வண்ணம் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3எல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் ஒரு டீட்டெயிலா பார்க்க வேண்டிய விஷயம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ சொரூப தியானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தீட்சைக்காக இனிஷியேஷன் மந்திரவா சொல்லா நம்ம அது கொடுத்துருப்போம். இது உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாற்பட்டது வேலை செய்யும். தீவிரமான ஒரு தன்மையை அது உள்ள உருவாகும். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மந்திரங்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட ஒரு அதிர்வுகள் உருவாக்கக்கூடிய சப்தத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை இயல்பாவே அந்த தியான நிலைக்கு அதை எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்தி ஒன்று செய்வோம். இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான் பயன்படுத்த போறோம். இந்த பிரணவ தியானம். இந்த தியானம் பிரணவ நாத தியானம். பிரணவத்தை பயன்படுத்தி நாத தத்துவத்தை நோக்கி நம்மளுடைய விழிப்புணர்வை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ப்ராசஸ். இந்த தியானம் நம்ம செய்யலாம்.